ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் அரசவை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கவர்னர் இருக்கார்ல, அவருக்கு தூக்க தண்டனை வந்திருக்கு, அரசரை கிண்டல் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்காங்களா மோகினி, அவனுக்கு மட்டும் ஏன் கொடுக்கலங்கிற மாதிரி ஊருக்குள்ளே எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க. அரசருக்கே இதை கேட்டு கேட்டு சலிச்சிருச்சு. இதுக்கு மேலே யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யாரும் கேட்டப்பாரு இல்லை. அது எப்படி பேசாமல் இருக்க முடியும்? ரெண்டு பேரும் பண்ணது ஒரே தண்டனை தானே, ரெண்டு பேருக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு இருக்க. நம்ம சன்னோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை, அரசரோட தீர்ப்பவே சந்தேகப்பட முடியாது. அவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் ஒன்றா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கிற பலன் வேற வேற, ஏன்னா அவங்க பண்ண காரணங்களும் வேற வேறங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அரசருக்கே பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியல. எல்லாத்துக்கும் உங்களுக்கு அதான ஆசை, சரி அவளை கூட்டிட்டு வரணும், அவ்வளோதானே, தண்டனை கொடுக்கும், அவ்வளோதானே, கூட்டிட்டு வர அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை கூட்டிட்டு வரக்கு கட்டளை இட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே அரண்மனையே பதட்டமா இருக்கு. நீங்க இன்னுமே என்னோட தீர்ப்பை நம்பல, இப்பவே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நீங்க பண்ணதுக்கான பலன் என்ன அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு கட்டளை இட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏண்டா உங்க விளையாட்டுக்கு நான் அந்த சிக்கனடாங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கா. ஜூனோட அசிஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள எல்லா பக்கமும் இந்த ரூமரை பரப்பி விட்டுருவா. கவர்னர் போறக்கு தூக்கு தண்டனை வாங்குறதுக்கு ஹீரோயின் தான் காரணம், அதனால அரசர் அவங்களுக்கு வேற தண்டனை இவங்களுக்கு வேற தண்டனை கொடுக்குறாங்கன்னு ஹீரோயின் மேல பழிய போட்டிருப்பா. ஹீரோயின் ஆரம்பிச்சிட்டிங்களாடா என்ன வச்சு விளையாட்ட, உன்னை எவன் என் கழுத்துல கத்தி வைக்க போறாங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க. அரசரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவளையும் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க உனக்கு தண்டனை கொடுக்கணும்ட்டு, அதனால நானும் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு வாழை கொண்டு வந்து கழுத்துல நீட்டிக்கிட்டு இருக்க. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். ஆனா அரசர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் இவளை நான் ராயல் குக்கா ஆக்குறேன், சீஃப் குக்கா ஆக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கோன்னே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்கு. என்னடா இது தண்டனை கொடுப்பாருன்னு பார்த்தா ப்ரொமோஷனை கொடுத்துட்றாங்கன்ட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு மேலே நீ எதனா ஒரு டிஷ்ஷை திரும்ப செஞ்சனா உனக்கு அப்படியே தூக்கு தண்டனைன்னு சொல்ல, ஏண்டா விதவிதமாக செய்யறதுக்கு நானாடா சமைச்சிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே எல்லாருமே என்ன அரசர் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு ஒரு பக்கம் அவரை பற்றி அப்படியே ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு டீம் பார்த்தனா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி அரசர் அந்த மோகினி விட மாட்டாங்க. பார்க்கலாம் அரசருக்கு எப்போதான் இந்த பொண்ணுங்க மேலே இருக்க மோகலாம் தீரப்போதும் அப்படின்ட்டு அரசரோட டவுன்ஃபால் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் கேட்டு அப்படியே ஜூனுக்கெல்லாம் பார்க்கணுமே, வயிறுலேருந்து தலை வரைக்கும் எல்லாமே எரிஞ்சிருது. இப்போ என்னோட கயிறு கட்டிப்பட்டிருக்குல்ல, அதனால என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்களே, அவங்க எனக்காக எல்லாத்தையும் பண்ணுவாங்களேன்ட்டு இவ ஏதோ ஒரு பித்தலாட்ட பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டாக மூத்தராணி இருக்காங்களே, அவங்கள போய் பார்க்கலான்னு பேசிட்டு இருக்கா. என்னம்மா நீ இங்கெல்லாம் வரமாட்டேன், என்ன விஷயம் இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு ராணியை ஆச்சரியப்பட்டு கேட்க, உங்ககிட்ட அந்த மோகினியை பற்றி பேசணுன்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவளை பற்றி என்ன அப்படின்ட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அரசரே சரியில்லை, அவள் சமைச்சு அரசரை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா. இன்னொரு விஷயம் அப்படின்ட்டு இருக்க, அதனால என்ன சமைக்கிறா இதில் என்ன அப்படின்ட்டு ராணி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் ஜூன் சொல்கிறா, என்னைக்கு அரசரை அவள் பார்த்தாலோ அன்னைக்கு தான் அரசருக்கு அம்பு விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அரசருக்கு அம்பு விட்டாங்களா, காயம்பட்டிருக்கா, ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு மூத்தராணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசர் தான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் என்னால் கொடுமையை தாங்கவே முடியல. அவள் இப்போ சீஃப் குக் ஆகிட்டா, நீங்களே சொல்லுங்கள் அரண்மனையில் சீஃப் குக் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு இருக்க. அதையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், அரசர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிலன்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அவளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு காம்படிஷன் கூட நடத்தலாம் அப்படின்ட்டு ஜூன் அப்படியே எடுத்து கொடுக்க. கூட இருக்காங்களே காணிக்யூப், அவங்க எல்லாத்துக்கும் இது நல்ல ஐடியாவாக தோணுதுன்னு மூத்தராணிக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வேணா இதை நடத்தி பார்க்கலாமா, இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. மூத்தராணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போட்டி நடத்தி ஆகணும், அவளை வெளியே துரத்தி ஆகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. போட்டிக்கான எல்லா ஏற்பாடுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லா ஏற்பாடையும் பார்த்துக்கிறேன்ட்டு வாங்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ண போறீங்கன்னு நம்ம ஹீரோயின் பயந்துட்டே போக, அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு தனி ரூமை பார்த்தோன்னே இவனால ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா அங்கே செவர் இருக்குல்ல, செவரு டைல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அரண்மனை பார்த்த மாதிரி ஆயிடுது. இப்பெல்லாம் இன்னும் நமக்காக செவரு டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவள் ட்ரெஸ்கெல்லாம் பார்த்த உடனே சரி சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்கா. நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்ட்டு எனக்கு மேல் நம்பிக்கை இருந்துச்சு, காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே பாராட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் 3 ஸ்டார்ன்ட்டு அங்கேயே வளர்ந்த வேணாலும் இந்த டோரை பார்த்து அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. எப்படியோ அந்த பிசாசுக்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்ச நாள் தாக்க பிடிச்சா போதும், எப்படியாச்சும் நான் வெளியே போறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருவேன் இருக்கேன். சிட்டு பார்த்தீங்கன்னா மெதுவாக பேசுங்கன்னு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே பாரு கதவெல்லாம் இருக்கு, இனிமேல் யாருக்கும் எதுவும் கேட்காது அப்படின்ட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. என்னடா இது அதுக்குள்ள மறுபடியும் கைது பண்ண வந்துட்டீங்களா? நம்ம ஹீரோயின் வெளியே ஆச்சரியமா போய் பார்த்தா தான் தெரியுது. அரண்மனையிலேருந்து அந்த சீஃப் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு ஏதோ கிஃப்டாட்டு கொண்டு வந்திருக்காரு. என்னதுன்னு பார்த்தா தான் தெரியுது அவளுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க இனிமேல் ராயல் குக் ஆயிட்டீங்க, இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி, என்னடா இது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா புது ட்ரெஸ் அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நல்லா பேசிக்கிட்டு இருக்க. இங்கே வரவர் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷத்தை இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கா, இவளால ராயல் குக்கா பொறுக்கலாமா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சீஃப் தான் பார்த்தீங்கன்னா அவங்க திறமையை பற்றி நமக்கு என்ன தெரியும், கம்மனவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி தெரியுது. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு போயிட்டு இருக்க. இங்கே குக்கெல்லாம் காட்டுறாங்க. அந்த 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தானுங்க. ஏதோ உலகமே அழிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பதவி இவனுக்கா அவனுக்கான் தான் போட்டி. இப்போ சம்மந்தமே இல்லாமல் நடுவில் ஹீரோயின் வந்து அவளுக்கு தூக்கி கொடுத்தோட இவங்க 2 பேர்த்தாலையும் தாங்கிக்க முடியல. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மாசா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பக்காவாக சந்தோஷமாக போயிட்டு இருக்கா. நான் எப்படியோ ஆசைப்பட்ட மாதிரியே கிச்சனுக்குள்ளே போகிறேன், ராயல் குக்கா ஆக போகிறேன் அப்படின்ட்டு சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்க. இதுதான் ஆரம்பம், இதுக்கு மேலே பாருன்ட்டு இருக்கா. ஆனால் சிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்
தெரியும், ஏற்கனவே அந்த குக்குகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கானுங்களே, அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு இருக்க. ஹீரோயின் எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு, அதை மட்டும் பாரு, அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்ட்டு இருக்க. அங்கே கிச்சனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வரல அதனால வேணும்னு சர்க்கரையை உப்பையை மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லா சாமானத்தையும் ஒழிச்சு வைக்கிறதுன்ட்டு என்ன நல்லா தேவை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கத்தியை கூட விட்டு வைக்கலன்னா பாருங்களேன், எல்லாமே பக்காவாக ஒழிச்சு பண்ணி அப்படியே கிச்சனே கந்தரகோலமாக பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுறா. அவ கூட இந்த சீஃப் இருக்கார்ல, அவரும் வராரு. வந்த உடனே அவர் பாட்டுக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் புது குக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு, இனிமேல் தான் இவங்க நமக்காக சீஃபாக இருக்க போறாங்க அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்னை பற்றி ஆல்ரெடி உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கும், இனிமேல் நான் தான் உங்களோட சீஃப் குக்கு, இனிமேல் என் பேச்சு தான் நீங்கள் கேட்டாகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு எல்லாத்துக்கும் மூஞ்சியே மாறுது. இனிமேல் பொறுப்பு எல்லாம் உங்களுக்கு தான், அரசுவையெல்லாம் நல்லா செய்வீங்க நம்புற அப்படின்ட்டு சீஃப் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயினை ஏதோ பகைக்குள்ள வந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் சுற்றி பார்க்குறா. உங்கள் பேச்சு கேட்டெல்லாம் நாங்கள் சமைக்க முடியாது, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, எவ்வளோ நாள் இந்த அடுப்புக்கரையில் வெந்திருக்கோம் தெரியுமா, நேற்று வந்து நீ எப்படி சீஃப் ஆகலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நீ எங்கேருந்து வந்த, உன் அட்ரஸை சொல்லு, உன் வரலாறு சொல்லு அப்படின்னு சீறி பாஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேணும்னா நீ அரசர்கிட்ட போய் கேட்டுக்கோ, இப்போ நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் தானே சமைக்கணும், அதனால யாருமே பார்த்தீங்கன்னா சமைக்க மாட்டானுங்க. இப்போ நீங்கள் தானே சமைக்க போகிறீங்க, நீங்கள் தானே ராயல் சீஃபு, அதனால் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு இருக்க. நம்ம ஹீரோயின் சரி அப்போ நான் அரசர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் சீஃப் என்ன போட்டது எதுக்கு, நான் சமைக்கிறதுக்குன்னு நினச்சி அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் நீங்கள் தானே சமைக்கணுங்கிற மாதிரி சுற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அரசர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதா என்னோட முக்கிய வேலை அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் என்னென்ன வேலை செய்வீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இது நான் வரைக்கும் அவங்க ராயல் குக்கை என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தர் நான் தான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் பண்ண வேண்டிய ஸ்டார்ட்டை ஆரம்பிங்க, வேலை செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்காங்க. அது எப்படி நீ குக்காக இருக்கும்போது நாங்கள் பண்ண முடியும், நீ தானே சீஃப், நீ தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இவனுக்கு எப்படியோ பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு. அரசர் என்ன உங்கள் வழியிலேயே போக சொன்னார், அரசர் இதை எடுத்து நீங்கள் எதனா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உட்காந்து செய்யுங்க, நான் உட்காந்து பார்க்க தான் போகிறேன், அதே என்னோட வேலை. நீங்கள் அரசருக்கு என்ன பேச்சு வாங்கணுமா இல்லை அவருக்கு நல்ல புள்ளி ஆகணுமா நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, அவருக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தானே தெரியுங்கிற மாதிரி எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு இருக்க. அவனுங்களுக்கெல்லாம் வேத்து ஊற்றிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறத செய்யலாம், சொதப்பலான் தான் எல்லாமே பிளான் பண்ணியிருப்பானுங்க. இப்போ எல்லாமே இவனுக்கு இஷ்டங்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து அவனுக்கெல்லாம் இப்போ நம்ம சமையல் வேற கொடுக்கணுமே, டக்குன்னு எந்திரிக்கடா, கத்தி எடுங்கடா, ஒளிச்சு வச்சு கத்தி எடுங்கடான்ட்டு எல்லாம் பதறிட்டு இருக்க. எவ்வளோ நாள் இந்த டெக்னிக்கை என்னோட ஹெச்ஆர்ல எனக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ இருக்குடா உங்களுக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த குவீன் இருக்காங்களே அவங்களோட அசிஸ்டன்ட் வராங்க, மூத்த ராணியோடது. உங்களை இந்த மாதிரி ராணி பார்க்கணும்னு சொன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த அம்மாக்கு என்னடா பிரச்சனை, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அதே மாதிரி மூத்த ராணியை பார்க்கலான்ட்டு போயிருக்கா. அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவளை ஏதோ குற்றவாளியை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ தான் அரசருக்கு ரொம்ப பிடிச்ச குக்கா அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்ட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ எங்கிருந்து வந்த அப்படின்ட்டு இருக்க. நான் கொஞ்சம் தூரமாக இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் நல்லா சமைப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட சமையல் எப்படி இருக்கோ இல்லைன்னு தெரியாதுல, அதனால நான் உனக்கு ஒரு காம்படிஷன் வைக்க போகிறேன், அந்த காம்படிஷனில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, தோத்துட்டேன்னா உனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாட்டிமா அப்படின்ட்டு பேச வரா. ஆனால் அது மூத்தராணி தானே அப்படியே மாற்றி அதாவது மூத்தராணி அப்படின்ட்டு நீங்கள் எந்த சொல்ல வரீங்க அப்படின்ட்டு கேட்குறா. ஜெயிச்சனா உனக்கு உன்னோட கை இருக்கும், தோத்துட்டேன்னா உன்னோட கை வெட்டப்படும் அப்படின்ட்டு ராணி பாட்டுக்கு அந்த காம்படிஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினா சமையலே அவள் கை தானே, இதை இல்லாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவள் கதறி அடிச்சுட்டு பயத்தில் நடுங்கிட்டு இருக்க. அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரூப் ஆகிட்டாங்கன்ட்டு அவளுக்கு தெரிஞ்சிடுது. உனக்கு உன்னோட கை வேணுமா இல்லையா நீ தான் டிசைட் பண்ணிக்கணும், அதுக்கு தான் இந்த குக்கிங் காம்படிஷன், அதுவும் நீ ராயல் செஃபோட மோதணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே ஜூன் சிரிச்சுக்கிட்டே இருப்பா பாருங்க, அதுலேயே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது சரி இவளோட மாஸ்டர் மைண்டு தான் இல்லை அப்படின்ட்டு. இப்போதைக்கு இவ கிட்ட தோக்கவும் கூடாது. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டா, தப்பிச்சே ஆகணும்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா வேற வழியெல்லாம் மாடி போய் நின்றுட்டு இருக்க. அரசர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. என்னன்னா அரசர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட விசாரிக்க சொல்லியிருப்பாங்களே அந்த அம்பு யார் விட்டான்ட்டு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்ன வந்து பாருங்கிற மாதிரி அவன் விட்டுருக்கான். அரசர் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சன்னு வந்திருக்கான். வந்த உடனே என்ன முக்கியமான விஷயமானதான் தான் நீ வருவேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி மூத்தராணி உங்களோட குக் இருக்காங்களே அந்த மோகினி, அவளை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மோகினியா மூத்தராணிக்கு சமையல் கூட பிடிக்காது, அப்புறம் எதுக்கு மார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது தான் தெரியல ஏதோ காம்படிஷன் நடத்த போகிறாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ராயல் குக்கோட. அந்த இடத்துல ஜூன் கூட இருந்தாங்க. அப்படிங்கும்போது அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஜூனா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிற மாதிரி தெரியுது. அரசருக்கே தெரியாத மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரியே அந்த குக்கிங் இருக்குல்ல அந்த காம்படிஷன் டேட்டும் வந்துருச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஷோ பார்க்க வந்த மாதிரி பாப்கார்ன் தான் ஒன்று கையில் இல்லை, ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. போட்டியும் அதே மாதிரி ஆரம்பமாயிடுச்சு. எல்லா செஃப்புங்களும் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்க. அங்கே ஜூனெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னையோட உனக்கு கதை முடிஞ்சதுடி, என்னோட ஆசை தீர உன்னை விரட்ட போறேன்டிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினா அப்படியே நர்வஸாக உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்கே மூத்தராணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாயடிக்கிற மாதிரி ஒரு ஷாக்கான இன்சிடென்ட் என்னன்னா அரசரே வந்திருக்காரு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அரசவை விட்டுட்டு இப்படி ஒரு மொக்க காம்படிஷனுக்குலாம் வரமாட்டாங்கன்ட்டு நம்ம ஹீரோயினே வந்திருக்காம்பா அப்படின்ட்டு இருக்க. அரசரும் ஹீரோயின் ஒரு லுக்கை பார்த்துட்டே போகிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே கண்ணும் நோக்கியான்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கே போனால் தான் தெரியுது என்ன நீங்கள் புதுசாக இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, அரசர் எப்போவுமே இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டியே அப்படின்ட்டு மூத்தராணி பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
இதுலேருந்தே தெரியுது அந்த குக்கை உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி அப்படியே மூத்தராணி ஜாடையாக பேசிக்கிட்டு இருக்க. அதாவது பாட்டி உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் சுவாரஸ்யம் ஜாஸ்தி அப்படின்ட்டு, அதனால தான் அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கேன் இருக்கேன். அப்படியா, அப்போ வாங்க சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்கள் மோகினியோட இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணுற போறா நல்லா குக்கா இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் போட்டி போடுறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. அரசர் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பாயிண்ட்டு கொண்டு வராங்க. மோகினியோட கை போடுறதுல மட்டும் என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. மற்ற 2 பேர்த்தையும் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி தானே அரண்மனையிலேயே சேர்த்திருக்கோம், அங்கே 2 பேர் சிறந்த குக், அது எல்லாத்துக்கும் தெரியும்லன்ட்டு இருக்க. இப்போ போட்டி வைக்கிறோம்ல, அப்போ ரூல்ஸ்னால் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தானே, நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? அதே எப்படி மோகினியோட கை அறுக்கப்படுதோ தோத்தவங்கன்னா அவங்களோட கையும் அறுக்கப்படணும்ட்டு அதே மாதிரி ரூல்ஸையும் சொல்லிடுறாங்க. ஜெயிக்கிறவங்க கை மட்டும் தான் மிஞ்சோ, தோக்குறவங்க யார் கையாக இருந்தாலும் சரி வெட்டப்படும்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கட்டரெல்லாம் கொண்டு வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு லைவ் கட்டரை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு இருக்கிற எல்லாத்துக்கும் சரி, ஏன்னா கை போதில்லை, பத்தாவதுக்கு அந்த கட்டரை வேற முன்னாடியே வச்சுட்டு சமைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு நான் சரியான நர்வஸ் ஆயிடுது, எப்படியும் சமைச்சாதான் உயிர் சமைச்சே ஆகணும்ட்டு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருக்கா. இப்போ காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அரசர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூன் எல்லாத்தையும் ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்காக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ஏன்னா என்னோட உயிர் முக்கியம் அப்படின்ட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ ஃபியூச்சர்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தியே, அது உண்மையாக இருந்தால் எதுனா சூப்பராக டிஷ் பண்ணி கலக்கிடுன்னு நம்ம ஹீரோயின் மேலே நம்பிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே போட்டியும் ஸ்டார்ட் ஆகிடுது. தீமாவை பார்த்தீங்கன்னா மூத்தராணி அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு வராங்க. பட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல, வரும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிர் ஆகிட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தீம் எழுதி போடுறாங்க. எழுதி போடும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரியல என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாமஸை வச்சு சமைக்கிறது, அதில் இந்த ஏலக்காய் முந்திரி திராட்சையெல்லாம் கண்டிப்பாக போடணுன்ட்டு ஒரு 3 முக்கியமான இன்க்ரீடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதை வச்சு என்ன டிஷ் செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பாக இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன தோக்குறவங்களுக்கு என்னன்னு தெரியும், அதனால எல்லாமே நல்லா சமைப்பீங்கன்னு நம்புற அப்படின்ட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் மஸ்ட் ஆட் ஆகிருக்கணும், உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் அங்கே இருக்குது, பின்னாடி ஓடி போய் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்க. நம்ம 3 பேத்துக்கும் இங்கே போட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே ஸ்டார்ட்னு சொன்னோன்னே சரி, நம்ம ஹீரோயின் ஒரு 5 நிமிஷம் நல்லா யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பாஸ்தாலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது இவங்க சொன்ன எல்லா ரெசிபி கூட கரெக்டாக பொருந்தும். அதே மாதிரியே பாஸ்தா செஞ்சா என்னன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ்தா தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ராணிக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா அவங்க இந்த டிஷ்ஷை சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் டிசைட் பண்ணிடுறா. அங்கே அரசர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்க. இவன் எதுக்கு இப்போ கூட என்னையவே ஊற்று பார்த்துட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அடுத்து ஜூனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு இருக்குடின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்க ஓடிட்டு இருக்கா. எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்க. என்ன உங்கள் ஆளுக்கு தோத்துருவேன் பயம் வந்துருச்சு போல, இப்படி பயந்துட்டு ஓடுறாங்க அப்படின்ட்டு மூத்தராணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசர் பார்த்தீங்கன்னா கேமை பொறுமையாக முடிகிற வரைக்கும் இருந்து பார்க்குறதுதான் சுவாரஸ்யமே, இப்போவே முடிவை ஓப்பன் பண்ணிட்டா எப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முடிவு எப்படியும் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பெட் கட்டின குதிரையில் பேசுகிற மாதிரியே பேசிட்டு இருக்க. அரசர் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்கன்ட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக பேசுகிறாங்க. ஹீரோயின் மேலே கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க என்னோட ஆள் குக்கிங் அப்படின்ட்டு அரசர் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்க. பார்க்கலாம் அதையும் பார்க்கலாங்கிற மாதிரி மூத்தராணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜூன் பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்கடி இன்னைக்கு கடைசியாக இதோட சரி நீங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அங்கே எல்லாம் நம்ம ஹீரோயின் இன்க்ரீடியன்ஸ் இருக்க போனால் ஆல்ரெடி எல்லாத்தையும் காலி பண்ணிடுறானுங்க. ஆனால் அந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் அதுதான் தேவை அப்படின்ட்டு சரி இலையவாச்சும் எடுக்கலான்ட்டு போனோம், அதையும் தூக்கி விட்டுறானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே இல்லை, சீஸு பட்டர்லாம் எடுக்கலான்ட்டு போனோம், அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொத்த எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. இவளுக்கு ஒரு பீஸு கூட இல்லை, இருக்க கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வெஜ்ஜிலே நல்லா ஹையாக இருக்குல்ல, அதை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோழி மீன்ட்டு எல்லா இதுக்கையும் எடுத்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஏதோ கொஞ்சமாக தேத்து வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஜாம் மட்டும் இல்லைன்னா இவளால் டிஷ்ஷே செய்ய முடியாது, அதை எப்படிடா செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக இன்னொன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்ட்டு ராணிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, அதனால ஒரு கீரை வகை இருக்குது. இந்த வகை கண்டிப்பாக மூத்த ராணிக்கு பிடிக்கும், ஏன்னா நம்ம செஞ்சே ஆகணும், அவங்களோட ஹெல்த்துக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் அப்படின்ட்டு இவ ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் கரெக்டாக சீஃப் வந்துட்டாரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே ஓடிட்டாங்க, இன்னும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே மிச்சம் இல்லையே, எதுனா ஒன்று பேலன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு அவ்வளோதான் இருக்குங்கிற மாதிரி சீஃப் என்னன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோயினுக்கு கை போதா, இல்லை ஃபியூச்சருக்கு போகிறாளா, இல்லை ஜெயிக்கிறாளா அப்படின்ட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணலாம். பை ஸ்வீட்டீஸ்.